2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கை நழுவிய சேந்தமங்கலம் தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாவட்டத்துல சேந்தமங்கலம், கொல்லிமலை, நாமகிரிப்பேட்டை, எருமப்பட்டி, காளப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தமிழகத்துல பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளில் ஒன்று சேந்தமங்கலம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரையில விவசாயம், கால்நடை வளர்ப்பே மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலை சுற்றுலா மையம் அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி. பிப்ரவரியில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,11,214 ஆண் வாக்காளர்கள், 1,16,087 பெண் வாக்காளர்கள், 26 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,27,327 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1957 தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த தொகுதியில இதுவரைக்கும் அதிமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதிகபட்சமா திமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தேமுதிக 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த சந்திரசேகரனுக்கு அதிமுக சீட் கொடுக்கல. அவருக்கு பதிலா சந்திரன் அப்படிங்கிறவரை போட்டியில இறக்குச்சு. தொகுதியில சீட்டு கிடைக்காததால சந்திரசேகரன் ஆட்டோ சின்னத்துல சுயேட்சையா போட்டியிட்டாரு. தேர்தல்ல திமுக வேட்பாளராக களமிறங்கிய பொன்னுசாமி 90,681 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அதிமுக வேட்பாளர் சந்திரன் 80,188 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 10,493 வாக்குகள் வித்தியாசத்துல சந்திரன் தோற்று போக அந்த தொகுதியை அதிமுக பறிகொடுத்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க சேந்தமங்கலம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம். வெய்ய காலத்துல குடி தண்ணீர் ரொம்ப டிமாண்டா இருக்கு. டேங்க்ல எல்லாம் தண்ணி சரியா வரமாட்டேங்குது. 10 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா வந்தா மக்கள் குடி தண்ணீரே இல்லாம தடுமாறுறாங்க. பெரிய கால்வாய் மூலியமா டேங்க்கு தண்ணி ஏற்றி இடைப்பட்ட இடத்துல தண்ணி சேர்ற மாதிரி பெரிய டேங்க் எல்லாம் அமைச்சு பெரிய குழாய் வழியா மெயினான டேங்க்கு தண்ணி வந்துச்சுனாக்கா தண்ணி குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். பகுதி மக்கள் ஒரு தொழிற்சாலை அமைத்தா நல்லா இருக்கும். இதனால மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படித்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவுசார் மையம் வந்துச்சுன்னா டிஎன்பிசி, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு, ஒரு மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். விவசாயம்னு பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வளர்கிறதுக்கு ஒரு 5,000 ஏக்கருக்கு மேலே மாங்காய் இங்கே வருது. நல்ல விதமாக தரமான மாங்காயை கொடுக்க முடியும். இங்கே உழவர் சந்தை இருந்தால் பழுத்த பழமே கொண்டாந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உழவர் சந்தை ஏற்படுத்தினா கிடைக்கிறதுக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் எதுனா கொல்லிமலை மட்டும்தான். கொல்லிமலைக்கு காரவழி வழியா ஒரு 70 பெண்டில் ஒரு ரோடு இருக்கு. அதே அந்த பக்கம் மெட்டாலா வழியில அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு. ஆனா இருந்தாலும் சேந்தமங்கலத்துல இருந்து சின்ன பிள்ளம்பாறை வழியா, அது அந்த காலத்துல குதிரை தடன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை தடம்னா இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தான் செம்மேட்டுக்கு. அதாவது போட்டா ஒரு 9 பெண்டுக்குள்ளார அந்த 3 கிலோமீட்டர் பூர்த்தி பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா சேந்தமங்கலத்துல பாத்தீங்கன்னா தொகுதியில ஜல்லிக்கட்டுங்க நிறைய ஜல்லிக்கட்டுக்கான மாடுகள் நிறைய இருக்கு. இப்போ எங்க சேந்தமங்கலம் தொகுதியில ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஸ்டேடியம் அமைச்சு கொடுத்தா நாங்க வெளியில கொண்டு போய் மாடை வைக்கிறதுக்கு சிரமம் இல்லாம நம்ம நாமக்கல் மாவட்டத்துல சேந்தமங்கலம் தொகுதியிலேயே நாங்க ஜல்லிக்கட்டு மாடை ஊற்றுக்குவோம். எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.